பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடான இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அவர்கள் தீபக் அவர்களை பயங்கரமாக வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் தீபக்கிட்ட கேட்டிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ்ல இந்த வாரம் தீபக் அவர்கள் 1-2 விஷயங்கள்லாம் செய்யல, பயங்கரமான சேட்டைகள்லாம் செஞ்சிருந்தாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா பண்ணியிருந்தது சிவா அவர்கள்ட்ட அவர் நடந்துக்கிட்டே தான். இந்த ஒரு ஸ்கூல் டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல சிவா அவர்களுக்கு வாட்ச்மேன் வேஷம் கொடுத்திருந்தாங்க. இவர் வந்து ஸ்டூடெண்ட், ஒரு விஷயத்துல ஒரு நைட்டு உள்ள போயிட்டு நீங்க படுங்க அப்படின்னு சொல்லும் போது தொட்டு பேசுவாரு. நீங்க எப்படி தொடலாம், தொடக்கூடாது, எங்கேயுமே வாட்ச்மேன் வந்து ஸ்டூடெண்ட்டை தொட மாட்டாங்க, இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. பார்க்குற எல்லாத்துக்குமே பயங்கரமா ஒரு மாதிரி இம்பாக்ட் ஆனிச்சு. என்ன இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு, அது ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறத மறந்துட்டே அவர் அந்த மாதிரி பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருந்தாரு. எந்த ஊர்ல சார் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க? நான் படித்த ஸ்கூல்லலாம் நான் வாட்ச்மேன் கிட்ட நல்லாவே பழகுவேன், லாஸ்ட்டாக வரும்போது கட்டி பிடிச்சிட்டுலாம் வந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சிவா அவர்கள்கிட்ட நடந்துக்கிட்ட ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 விஷயத்தில் அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. அதில் செகண்டரி நடந்திருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்லின் அவர்கள்கிட்ட பேசினது. ஜாக்லின் அவர்கள் வந்து மாரல் டீச்சர் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஸ்லாங்கோட சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் வந்து இவங்க காலிலே விழுந்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் அப்போ நான் மாரல் டீச்சர் அப்படின்னு அவங்களோட ஸ்லாங்கை வந்து அவங்க இல்லாதப்போ சொல்லியிருப்பாரு. இது பிக் பாஸ் ரூல்ஸ் படி மார்க்கிங் பண்ணுறது தான். இந்த ஒரு விஷயத்தையுமே அவர் தீபக் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த நாமினேஷன் ப்ரீ பாஸில் பாய்ஸுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சௌந்தர்யா அவர்கள் வந்து அதை கேட்டிருப்பாங்க, ஆனால் அவர் வந்து நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு பிக் பாஸ் ரூல்ஸை மீறி இருப்பாரு. கடைசியாக ஒன்று என்ன அப்படின்னா ஹைஜீனிக். இது தீபக் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அஞ்சிதா அவர்கள் சாப்பிட்றப்ப முத்துக்குமரன் எச்சிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தப்ப தீபக் அவர்கள் பக்கத்திலே தான் இருந்தார். இருந்தும் நீங்கள் ஏன் அதை வந்து கேட்கவே இல்லை, அது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆக மொத்தம் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆதரிக்காத விஷயங்கள் தான். இருந்தும் நீங்கள் ஏன் இது எதையுமே வந்துட்டு அங்கே இடத்துல கேட்கவே இல்லை? குறிப்பாக சிவா சாரை வந்து நீங்கள் அப்படி சொன்னது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜாக்லின் அவர்கள் உங்ககிட்ட வாதம் கூட பண்ணலை, அழுதுகிட்டு போகிறாங்க, அவங்கள மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க. எப்போதுமே ஹைஜீனிக்னு பேசுகிற நீங்கள் அந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணும்போது அமைதியாக இருந்தீங்க. இப்படி எல்லாரும் பண்ணுற தப்பையுமே நீங்கள் சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேன்றீங்களே, என்னதான் நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்க, அந்த ஒரு இடத்துக்கிட்ட கூட தீபக் அவர்கள் நாம பண்ணியிருக்கிறது தப்பு, ஓகே இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது, மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச கிடையாது. வழக்கம் போல் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்னோட ஒப்பீனியன் இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஆட்டிடியூடை பார்த்துட்டு விஜய் சேதுபதி சார் அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சாட்டர்டே எபிசோடில் ரொம்பவே ஹைலைட்டாக போயிருக்கு. இந்த வாரம் முழுக்க தீபக் அவர்கள் நடந்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அதில் ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆனது சிவா அவர்களை வந்து தொடாதீங்க, வாட்ச்மேன் தொடக்கூடாதுன்னு சொன்னதுதான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.